அனைத்து தரப்பு மக்களும் சமமான நீதி பெற்று பயனடையும் வகையில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் இலவசமாக நீதி பெறும் வழிமுறைகள் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். நீதிமன்றங்களில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வழக்குகளின் சுமையை குறைப்பதும் பொதுமக்கள் எவ்வித மன உளைச்சலும் இன்றி தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வழிவகுக்கும் பொருட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் இந்திய அரசாங்கம் அனைத்து மக்களுக்கும் குறிப்பாக கடைக்கோடி மக்கள் இலவசமாக சட்ட உதவி பெற்று பயனடையும் வகையில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்ற வளாகங்களிலும் மாவட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பாக வரும் சனிக்கிழமை ஜூன் 13 அன்று மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கு முந்தைய வழக்குகளும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். குறிப்பாக சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு வழக்குகள், குடும்ப பிரச்சனை மற்றும் வாழ்வாதார வழக்குகள், சிவில் மற்றும் நிலத்தகராறுகள் ஆகிய வழக்குகளை இந்த மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக முறையிட்டு தீர்வு பெற முடியும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 8115 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இதில் 691 வழக்குகள் சமரச செய்ய அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் திருப்பத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டால் வழக்குகளில் தீர்வு பெறுவதுடன் பல்வேறு பயன்கள் அடங்கியுள்ளதாக மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி தெரிவித்தார். கடைக்கோடி மக்கள் வரை சென்று அடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தாலுகா வரையிலும் சட்ட பணிகள் ஆணைக்குழு நியமித்து அதன் மூலம் அனைத்து மக்களுக்கும் இலவச சட்ட உதவி சென்றடைய வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் தற்போது வரை செயல்பட்டு கொண்டு வருகிறது. வருடத்திற்கு 4 முறை மக்கள் நீதிமன்றம் நேஷனல் லோக் அதாலத் அப்படின்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதன் முதன்மை நோக்கம் விரைவான நீதி மற்றும் சுமூகமான தீர்வு. வழக்கை லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து முடிப்பதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, முற்றிலும் இலவசம். வழக்கு நிலுவையில் உள்ள வழக்கை முடித்து கொண்டால் அனைத்து நீதிமன்ற கட்டணமும் திரும்பி செலுத்தப்படும். மக்கள் நீதிமன்றத்தில் முடித்து கொள்ளும் வழக்குகளுக்கு மேல்முறையீடு எதுவும் கிடையாது. ஸோ அந்த வழக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கே வந்து பேசி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கோர்ட்டு படி ஏற வேண்டிய அந்த வேலைகள் எதுவும் இருக்காது. மேலும் முத்தாய்ப்பாக நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் எளிமையான நடைமுறை காரணமாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை நேரடியாக நீதிபதிகளிடம் தெரிவிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.